The third prize goes to Preeti. Preeti, come on to the stage. Preeti of 7th A. 7th B kids, Sindhuja, Melinda, Grace, you are requested to be on the stage. First prize goes to Sindhuja. Okay, 8th standard, Natramil, Melvin, Kelden, come on to the dais. Second prize goes to Melinda, Grace. தயவு செய்து கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். 8th standard, first prize goes to Natramil. Second prize goes to Melvin of 8th standard. Kelden, come on to the dais. Third prize goes to Kelden of 8th standard. 9th standard, Viveda, Dania, Andrea, be ready. 9th standard, Viveda, first prize. Second prize goes to Dania. Third prize goes to Andrea of 9th standard. 10th standard, Crescent Paul, Livni, A. Preeta, please come on to the dais. First prize, 10th standard, first prize goes to Crescent Paul. Vishwa is receiving the prize on behalf of Crescent Paul. Second prize goes to Livni of 10th standard. The third prize goes to A. Preeta of 10th standard. Please give them a big applause. Thank you, Father, for bearing with us, and thank you for your patience and kindness. புரியவர்களே, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த கட்டிடம் அதோடு நேற்றைய தினத்தில் தான் அந்த அரங்கத்தை திறந்து வைத்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிறுவனத்தை கட்டியெழுப்புவதில் மிக முக்கிய பொறுப்பு வைத்தவர் திரு வர்கீஸ் அவர்கள். அவருடைய குடும்பத்தை இப்பொழுது இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். எமது தலைமை சகோதரி அவர்களுக்கு எங்கள் சபையின் சார்பாக அந்த ஒரு நன்கொடையை வழங்குவார்கள். அதை அருள் தந்தை ரோச் அவர்கள் அவரது கையில் அணிவார்கள். நம் நிலம் குளிர்ந்திருக்க நமது வண்ண வண்ண உடை அணிந்து நமது எண்ணங்கள் எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய விதத்தில் தன்னுடைய நிகழ்ச்சிகளால் நம்மை எல்லாம் உள்ளத்தில் கொள்ளை கொண்டிருக்கும் நமது பள்ளி மாணவர்களுடைய இந்த இனிய கலை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வாய்ப்பு கொடுத்ததை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை தலைமை தாங்கி சிறப்பித்த தந்தை அவர்களே, இன்னும் பங்கு தந்தை அவர்களே, உதவி தந்தை அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து இந்த விழாவிற்கு அழகுபடுத்தி மெருகூட்டிய தலைவர்களே, பெருமக்களே, ஊர் பெரியவர்களே, அன்பு பெற்றோர்களே, அருமை மாணவ செல்வங்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். திருதே சபை சார்பில் நான் வணங்குகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த பள்ளியானது தனது 10வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அமைந்த இந்த ஆண்டு விழாவில் இந்த பள்ளி கடந்து வந்த பாதைகளை நான் மிகவும் ஆர்வத்தோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த பள்ளி இந்த இடத்தில் உருவாக காரணமாயிருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறும் நேரத்தில்
இந்த பள்ளி இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த நற்கருணை சபை தந்தையர்கள், இன்னும் ஊர் பெரியவர்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் எம் இதய சபையின் சார்பில் நான் நன்றியோடு வணங்குகிறேன். அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தை இங்கே உருவாக்க மிகுந்த பொருளுதவி செய்து அதற்கு தேவையான எல்லா தளவாடங்களையும் செய்து கொடுத்து இதுக்கு இன்னாரை ஏற்பு கொடுத்தால் இந்த பள்ளி சிறப்பாக அமையும் என்ற உயரிய நோக்கத்தோடு நம்முடைய அருமையான இனிமையான கனிவான அருள் சகோதரி ரோஸ்லின் அவர்களை தலைமை ஆசிரியராக கொடுத்து, அதுவும் நீண்ட காலம் சுமார் 10 ஆண்டு காலமாக இங்கேயே தலைமை ஆசிரியராக கொடுத்து இந்த பள்ளி மாணவர்களை ஞானத்திலும் அறிவிலும் உருவாக்கும் சிற்பிகளின் முன்னோடியாக திகழ்கின்ற தலைமை ஆசிரியர் ரோஸ்லி அவர்களை இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக கொடுத்த, இதற்கு எல்லா விதமான பண உதவிகளையும் செய்து கொடுத்த எமது திருவிதய சபை நிர்வாகத்தை நான் நன்றியோடு வணங்குகின்றேன். மூன்றாவதாக, தங்கள் பிள்ளைகளை உருவாக்குவதில் தங்களது முழு அர்ப்பண உணர்வோடு, கனிந்த அன்போடு, பற்றுறுதியோடு, பாசத்தோடு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானத்தோடு இந்த பள்ளி குழந்தைகளை வழிநடத்தி அவர்களுக்கு பாடத்தை மட்டுமல்ல அன்பையும் அதோடு சேர்ந்து ஞானத்தையும் இறை உணர்வையும் எல்லா விதமான கிறிஸ்தவ பண்புகளையும் இந்த மாணவர்களுக்கு அமுதாக ஊட்டி வளர்த்து வருகின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களையும் நான் வணங்குகின்றேன். இறுதியாக இந்த பள்ளியின் தங்களது பிள்ளைகளை அனுப்பி எங்கள் பள்ளியில் எங்கள் பிள்ளைகள் படித்தால் போதும், இந்த பள்ளி வழியாக எங்கள் பிள்ளைகள் முன்னுக்கு வருவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு அனுப்பி எல்லா விதத்திலும் தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பின்னணியிலிருந்து உதவி புரிந்து வரும் அன்பு பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் எனது திருவிதய சபை சார்பில் உங்களை நான் வாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த பள்ளியை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். ஏனென்றால் இந்த காலத்தில் எல்லாமே விலைக்கு வாங்கிவிடலாம், ஆனால் நல்ல பண்புகளையும் இறை ஞானத்தையும் யாரும் விலைக்கு வாங்க முடியாது. அப்படியாக யாரும் விலைக்கு வாங்க முடியாத நல்ல பண்புகளையும் ஞானத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு அமுதாக ஊட்டி வளர்க்கக்கூடிய பள்ளியை இந்த பள்ளியை நான் காண்கின்றேன். நான் செல்லும் இடங்களிலெல்லாம் மற்ற பள்ளிகளிலெல்லாம் இந்த பள்ளியை பற்றி பெருமையாக பேசுவேன். காமராஜபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையாகவே இருக்கும் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நான் வரும்போதெல்லாம் எல்கேஜி குழந்தையாக இருந்தாலும் சரி, 10ஆவது வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, முழங்காலிலிருந்து அப்படியே பிளஸிங் வாங்குவாங்க. எனக்கு என்னடா என்று மட்டுமல்ல, ஆசிரியர்கள் பெரியவர்கள் யாரிடமிருந்து வந்தாலும் உடனே ஓடி என்று வாங்குவார்கள், வணங்குவார்கள். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை இந்த காலத்தில் பிள்ளைகளிடம் உருவாக்குவது என்பது எளிதான காரியம் அல்ல. இதை யாருமே இதை எளிதாக செய்துவிடவும் முடியாது. அப்படியாக நல்ல பண்புகள் இது மட்டுமல்ல, நான் 10ஆவது வகுப்பு மாணவர்களை பார்த்திருக்கின்றேன். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் இறை ஒன்றிப்பில் ஈடுபடுவது, அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த பொலைட்னஸ், பணிவு, நல்ல கனிந்த மனப்பான்பு, இவைகள் அனைத்தையும் பார்க்கும்போது உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் பெருமையாக நினைப்பதுண்டு. அன்பான பெற்றோர்களே, இங்கு பயிலக்கூடிய அருமையான மாணவர்களே, நீங்கள் வெறும் பள்ளி படிப்பு மட்டுமல்ல, நீங்கள் ஞானத்தை இந்த கல்வி நிறுவனம் வழியாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனது மேலான கொடையாகிய அந்த ஞானம் உங்களிடமிருந்து ஒரு நாளும் எடுக்கப்படாத வகையில் உங்கள் ஆசிரியர் பெருமக்களால், உங்கள் தலைமை ஆசிரியரால் விதைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இவற்றை நீங்கள் போகும் இடமெல்லாம் விதைத்து இந்த மதிப்பீடை, இந்த இறை ஞானத்தை உங்கள் கல்வியோடு மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து நீங்கள்
இந்த திருவுடைய பள்ளியினுடைய மாண்பை உலக அரங்கிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். First prize goes to Jeevitha. Jeevitha Vishwanato. Jeevitha Vishwanato. Third prize goes to Janisha. Second game, first prize goes to Austin. Rosina Luvina. Rosina Luvina. Second prize goes to Brianni Steffi. Second prize goes to Enid. Second game, Brianni Steffi. Third prize goes to Alice. Third prize goes to Peppy. Yes, Wilson. Peppy. Yes, Wilson. Third B. First prize goes to James Pushpa. Second prize goes to Divya Priya. Fourth A, second prize goes to Steffi Abdul. Third prize goes to Vaishnavi. Fourth B, first prize goes to MV Aravind. J. Kiran. Fifth A, second prize goes to Lourdes Liveda. Fifth B, first prize goes to Dimil Sam. Sixth standard, first prize goes to Rexan. Second prize Preeti. Third prize Merlin Stella. Seventh A, second prize goes to Ernest Edison. Daniel Mutturaj. Third prize goes to Sahaya Franklin Ajay. Seven B, third prize goes to Adeline. Eighth standard, second prize goes to Michael Anthony. Ninth standard, first prize goes to Joshua Ashish. 10th standard, second prize goes to Zerin. 10th standard, Zerin.
facts, or is it because my schoolmates? Well, nature, come back please, so that we children can live in peace. Now sit back and enjoy the skit to understand why we should preserve the nature. Thank you. Scene 1 at home. Have you finished your homework? Yes, Mummy. I already finished. Now what are you doing? I am watching TV. Why don't you go out and play? Where is the playground? We have only buildings everywhere. Oh, sorry, dear. Mummy, shall I water the garden? Oh no, the tank is empty. What? The tank is empty? Yes, dear, there is less rainfall because many trees were cut. Why don't you all stop cutting trees? Knock, knock. Hello, auntie. Can I take Tina's knot? Hello, Livina. Why didn't you go to school? Yesterday I went to Madhumalai. Hi, Livina. Did you see Amma's there? No,